إلى ما أنزل إليه وصلى الله عليه الصلاة والسلام. أخرجه البخاري في باب كيف كان بدء الوحي. அனைத்தையுமே படைத்தான். அவன் நாடக்கூடியதை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இதனை நாடுக்கான அதனை மிகவும் சிறந்த முறையிலே செவ்வையாக நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறான். அவன் அவனை பற்றி குர்ஆனிலே சொல்லும் பொழுதெல்லாம் அல்லாஹ் அவன் பேர அல்லாஹ் தான் சொல்றான். அவன் பேர வேறொரு வார்த்தையால் அவன் பாதிக்கிறான். அல்லாஹ் அவனுடைய பேர அல்லாஹ் அவனுடைய பண்புகளால்தான் மற்ற இடங்களில் குர்ஆன்ல பாதிக்கிறான். ரஹ்மான், அர்-ரஹீம், அல்-மலிக் இதெல்லாம் அவனுடைய பண்புகளாக பாதிக்கப்பட்ட வார்த்தை. அல்லாஹ் என்ற வார்த்தை அல்லாஹ்வுக்கு வைக்கப்பட்ட அவனே அவனுடைய பெயராக ஆகும். அந்த அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு ஈக்குவலாக, அதாவது சமனாக எந்த ஒரு வார்த்தையும் பாதிக்க முடியாது, கொண்டு வரவும் முடியாது. அல்லாஹ் என்ற வார்த்தையை டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம், மொழிபெயர்க்கிறதுக்கு ஏதாவது. அது காட்னு சொல்லலாம். அல்லாஹ்க்கு காட்னு சொல்றது, காட்க்கு காட், அதுக்கு பன்மை இருக்கு, நூறு இருக்கு. இறைவன் என்ற வார்த்தையை பாதிக்கலாம். இறைவனுக்கு பெண்பால் இருக்கு, இறைவி அப்படின்ற பெண்பால் இருக்கு. கடவுள்ன்ற வார்த்தையை பாதிக்கலாம். கடவுள்ன்ற வார்த்தைக்கு சூழல் இருக்குது, கடவுள்கள் அப்படின்ற சூழல் இருக்கு. இது எங்களுக்கு எந்த ஒரு வார்த்தையும் அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு இணையாக கொண்டு வரையிலா. முக்கியமான அன்பார்ந்த சகோதரர்களே, ஆண்டவன் சில அந்த பேச்சு உலகில் ஆண்டவன் அப்படின்னு பாவிக்கிறார். ஆண்டவன் அதற்கும் ஆண்டவர்கள் அப்படின்னு சொல்லி சூழல் இருக்கு. அல்லாஹ்வுடைய பெயர் அல்லாஹ், அதுக்கு ஈடாக எதுவுமே கிடையாது. அந்த வார்த்தையினுடைய அந்த ஜலாலிய பவரப்பாங்க, பவர். நீங்க கடவுளுங்க, இறைவனுங்க, காடுங்க, ஆண்டவனுங்க, வேற என்னென்ன வார்த்தைகளை பாவிக்கிறீங்களோ பாவிங்க. ஆனா அல்லாஹ் என்ற உள்ளத்தில் இருக்கிற அந்த வார்த்தைக்கு இருக்கக்கூடிய ஜலாலிய வேற எந்த வார்த்தையும் கிடையாது. அல்லாஹ் அல்லாஹ் இதனுடைய அந்த பிரயோகம் குறைஞ்சதுனாலதான் நாங்க ஆண்டவன் என்ற வார்த்தை, இறைவன் என்ற வார்த்தை இதெல்லாத்தையும் பாதிக்கிறோம். ஆனா அது நாங்க எந்த லாங்குவேஜ்ல சொன்னாலும் அல்லாஹ் பலாதினா அல்லாஹ் அல்லாஹ் அப்படிங்கிறதுல அவனுக்கு கௌரவே அல்லாஹ் அல்லாஹ் அப்படி வந்திருக்கிறான். நீங்க அவன்கிட்ட தெவியான்னு அப்பிக்கிற தெவியை கேட்டவன் ஏ தெவியோட தெவியா அப்பிப்பாடு தெவியா ஏ தேசம் சொல்லுவாமையா அந்த ஈக்குவாலிட்டி ஒன்று அப்படி சரியான மாதிரி அதுக்கு தோல்வாத மாதிரியானவர்கள் பேசுது. இறைவன் பாதிக்கிறதுல நாங்களும் அந்நியன் அவன் பார்ப்பா, நானும் இறைவன் தானே பாதிக்கிறது, அப்ப அதெல்லாம் உண்டு தானே அப்படின்ற அந்த சிந்தனை போக்கு பேசிருக்கோம். இந்த வார்த்தை அதுக்கு ஈடாக எந்த ஒரு வார்த்தையும் வர முடியாது. அதனாலதான் பாருங்க, அல்லாஹ்வுடைய அற்புதமான அந்த சுதரத்தை ஒரு புள்ள பிறந்ததுக்கு பின்னால அந்த புள்ள வளர்ந்துட்டு பேச ஆரம்பிக்கிறது. பேச ஆரம்பிக்கிற நேரத்துல முதலாவது வார்த்தைய அல்லாஹ் அந்த புள்ள வெளியாக்கினா சொன்னாங்க
பிள்ளைகளுடைய உம்மா பாப்பம் சொந்தவாதிகள். பிள்ளைகளுடைய அந்த பிள்ளைகளுடைய முதலாவது அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். ஒரு பிள்ளைக்கு அந்த சின்ன பிறந்த பிள்ளையுடைய வாயில் இருந்து அந்த வார்த்தை எப்படி வெளியாகும்? அதுதான் அந்த தாய் தீண்டாரியாக அல்லாஹ்வுடைய பயமுள்ள பெண்ணாக இருந்தா, தக்வா உள்ள பெண்ணாக இருந்தா, அவருடைய வாழ்க்கையில மார்க்கம் தீன் என்ன செய்யும்னா அது மேலோங்கி இருக்கும். எப்ப பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய சிந்தனையில தான் இருப்பார். வளரக்கூடிய காலத்துல அல்லாஹ்வுடைய சிந்தனையோடே தான் வளர்ந்திருக்கிறார். இப்ப அவள் திருமணம் முடிஞ்சதுக்கு பின்னால கணவனோட வாழ்ற வாழ்க்கையிலே அவள்கிட்ட மார்க்கம் நீக்குது, தீன் நீக்குது, குர்ஆன் திலாவத் இருக்குது, அன்றாட துஆக்கள் இருக்குது. வாழ்க்கையில பக்குவம், வாழ்க்கையில பேசுற ஃபண்டமெண்டல் அண்ட் பேசிக் சப்ஜெக்ட் இருக்கு. வீடுகளுக்குள்ளால மார்க்கத்தை தீன நாம் கொண்டு போக வேண்டியதுடைய முக்கியத்துவம் இது. ஒவ்வொரு தாய்மாருடைய அந்த வளர்ப்பும் தாய்மாரால் காட்டக்கூடிய அந்த கைட்லைனும் அது வயிற்றிலிருந்தே அங்கிருந்து ஆரம்பிக்குது. திருமணம் முடிச்சு குழந்தை உண்டாவது கன்சீவா ஆகிறா, அப்பையிலிருந்தே அந்த அந்த பிரதிபலிப்பு, அந்த தாயுடைய பிரதிபலிப்பும் அந்த குழந்தை வயிற்றில் இருக்கிற குழந்தைகள் உண்டாகும். அந்த தாய் அது ஆரம்பத்திலிருந்தே தீனுடைய சூழல வளர்ந்திருக்கும். சும்மா ஆட்டோமேட்டிக்கலி வெளியில வரமாட்டா. அதுதான் வீட்டு தாலி. வீட்டுக்குள்ளான பெண்களுக்கு தாலியுடைய முக்கியத்துவம் இப்படாங்க இங்க ப்ரோக்ராம் செய்யறது, பேரண்டிங் ப்ரோக்ராம் செய்யறது, தாய் பிள்ளை வளர்க்கிற காலம், அதுபோல அவேர்னஸ் பண்றது, தாய் பிள்ளை வளர்க்கிற காலம். அங்க முடிச்சிடப்படக்கூடிய அந்த அவேர்னஸால மோட்டிவேஷனால அங்க பிரதிபலிப்பு உண்டாவதில்லை. ஏன் பிள்ளை வளர்ந்துட்டு இப்ப என்ன செய்ய வரலாற்று என்னதான் சொல்ல என்னதான் செய்ய அந்த சப்ஜெக்ட் அங்க செப்டோ. இப்ப வளர்ந்த வாலிபர்களுக்கு தான், வளர்ந்த வாலிப பெண்களுக்கு தான் அவங்கள்ட்ட வீதியில் அந்த பரம்பரை இப்ப போகும். அதெல்லாம் பெருசாக கொண்டிக்க தேவையில்லை. இனியமான அன்பான சோதரே, இப்ப பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்ன? பிரச்சனைக்கு சொல்யூஷன் ப்ரோக்ராம் நடத்துறது. ஒவ்வொரு ஜாதி ப்ரோக்ராம்கள், ஒவ்வொரு ஜாதி நிகழ்ச்சிகள் தலையங்களை போட்டு நடத்துறேன். ஆனாலும் மாற்றம் இல்லை, தெளிவு இல்லை. ஏன் இதை எங்க உருவாக்கப்படணும்? வீரருக்குள்ளாக வளர்க்கப்படுற நேரத்தில் பிள்ளைங்களுக்கு அந்த நிலை உருவாக்கப்படும். அந்த நாளுடைய ஆளத்தான் வீரருக்குள்ளால தாய்மாருக்கு, பொம்பளை பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு உட்கார வச்சு தாலிமா வாங்கிங்க, மதாரியாமா வாங்கிங்க, புத்தகமா வாங்கிங்க, ஆக்சுதாமா வாங்கிங்க, சதகாந்திரமா வாங்கிங்க. ஏன் சொல்லப்படுது? அங்க சமயம் அந்த வளர்ந்த நேரத்தில் பிள்ளைகள உள்ளங்கள்ல அந்த அந்த தாக்கம் உண்டாகும், அவங்களோட பயம் உண்டாகும். அந்த வாலிப உள்ளத்தில் அந்த பயம் உண்டாகும். அந்த குர்ஆன் திலாவத் வீட்டுக்குள்ள குர்ஆன் திலாவத் செய்யுங்க, குர்ஆன ஓத பழகுங்க. ஏன் அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில் அது உருவானா அந்த பிள்ளைகள் வளர்ந்த நேரத்தில் குர்ஆனோட வளருவாங்க. அந்த நேரத்தில் குர்ஆன் வாயில் இருக்கும். அன்றாட துஆக்கள், காலமான துஆக்கள்ல முக்கியத்துவம் தெரிஞ்சுங்க, அதை பாடமாக்க வைங்க. வீட்டுக்குள்ளான பிள்ளைகள் இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு ஓத வைங்க. சாப்பிடறதுக்கு முன்னால, எழுவினருக்கு பின்னால, பிரகத்துக்கு போறதுக்கு முன்னால, பிரகத்திலிருந்து வெப்பத்துக்கு பின்னால, சாப்பிடறதுக்கு முன்னால, சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது, சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பின்னால, அதுக்கு பின்னால வெளியே போகக்கூடிய நேரத்தில் போய் பஜாருக்கு போறாரு ஆளுநருக்குள்ள, அங்க பஜார்ல கூட அங்கேயும் சலாம் சொல்றது, அல்ஹம்துலில்லாஹ்ன்றது, அல்லாஹ் அக்பர்ன்றது, மாஷா அல்லாஹ்ன்றது, இன்னல்ல வைனாயிலே ராஜ்ன்றது எல்லாத்துலயுமே ஜலாலியத்துடைய வார்த்தை அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். திரும்பி வீட்டுக்கு வராது, வீட்டுக்கு வந்து அதே ரொட்டேஷன். தூங்க போற நேரத்துல அல்லாஹ் அங்கேயும் அல்லாஹ் அந்த ஜலாலியத்துடைய வார்த்தை மொழியப்படுது. அதோட சுகத்து வைத்துறான். இங்க உங்களுக்குள்ளால இருக்கிற பொம்பளத்துல எப்பவுமே அந்த வானில அந்த அந்த மாதிரியான வார்த்தைகளே வீட்டுக்குள்ளால அதுக்குரிய மோட்டிவேஷன் நடக்குது. பேசுறாங்க, பாப்பா பேசுறாரு, இன்னும் பேசுறாங்க. மானும் முன்னாள் 40 நாள் 4 மாதம் பேசி வந்திருக்கிறாரு. அதுதான் தாலிமுக்கு போறாங்க. வீட்டுள்ள பெண்கள் பக்கத்தில் இருக்கிற அதுதான் தாலிமுக்கு வைத்து அங்க படிக்கிறாங்க, அங்க வாசிக்கிறாங்க, அதை கேட்கிறாங்க.
தானியங்கியாக உருவாகும். பிள்ளைகளுக்கு அந்த மோட்டிவேஷன், அந்த அட்வைஸ், அந்த பக்குவம், அந்த பேருதல் அப்படியே டே பை டே ஒவ்வொரு நாள் சும்மா அட்டை கொடுக்க, இதை கொடுக்க, ஆடை கொடுக்க, கூட கொடுக்க வரல. ஒவ்வொரு நாளும் தானியுடைய அதுதான் நடக்குது. வீட்டுக்குள்ளால எப்படியான நாட்டம் உண்டாகும், எப்படியான பிரதிபலிப்பு உண்டாகும். வீட்டுக்குள்ள குப்பு உண்டாகுமா, வீட்டுக்குள்ள சைத்தானியத் உண்டாகுமா, வீட்டுக்குள்ள யஹூதியத் உண்டாகுமா, வீட்டுக்குள்ள நஸ்ரானியத் உண்டாகுமா, வீட்டுக்குள்ள ட்ரக் அடிக்டட் உண்டாகுமா, வீட்டுக்குள்ளால அடிக்ஷன்ஸ் உருவாகுமா? எப்படி உருவாகும்? வீட்டுக்குள்ள தீனுடைய சூழல், வீட்டுக்குள்ள அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேச்சுக்கள், குர்ஆனுடைய திலாவத், சுப்ஹானல்லாஹ், எப்படியான அந்த அமல் வீட்டுக்குள்ளால. இந்த அமல் வெளியில போனா, வீட்டுக்குள்ள இருந்து இந்த அமல் வெளியில போனா வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட யஹூதியத்தும் நஸ்ரானியத்தும் உண்டாகும். வீட்டில் மகன் முடிய வெட்டுவான், யஹூதியில போவான். வீட்டில் மகன் உடுப்புடுப்பான், அறக்குறையா என்று அவளுக்கு எங்க மார்க்கம், எங்க தீன் சொல்லிக் கொடுத்தோம், எங்க அல்லாஹ்வுடைய பேர் சொல்லிக் கொடுத்தோம், எங்க தக்வாவை சொல்லிக் கொடுத்தோம். அவள் மெட்டீரியலிசமா மாறுவார், செக்யுலருக்கு அடிமையாகுவார். அவளுக்கு வெளியில் இருக்கிற அந்த முழுமையான அந்த விடயங்களை எடுத்துக்கொண்டு அவள் அதான பிரதிபலிப்பு உண்டாக்கப்பட்டவர்களாக இருப்பார். வாலிபர்கள் வெளியில் இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியலால் தாக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. இப்ப நம்ம சொல்றதெல்லாம் விளங்காது. சும்மா நாளையில இருந்து வெளியில் நின்று நண்பர்களோடு ஓடிடுவாங்க. அவர்களுக்கு சப்ஜெக்டே கிடையாது, தொழுகையோட முக்கியத்துவமே இருக்காது. குர்ஆன் குர்ஆன் எத்தனை பேருக்கு குர்ஆனோட தொடர்பு? குர்ஆனை ஓதுறீங்க, குர்ஆன் இவ்வளவு பெரிய பரக்கத்துக்குரிய ஒரு விடயம் உண்டு. குர்ஆனுடைய தொடர்பு, குர்ஆனை ஓதுறது, குர்ஆனை விளக்குறது, எல்லாமே எங்க குர்ஆன் எங்க இருக்குதுன்னே தெரியாது. குர்ஆனுடைய ஆயத்துக்கள் தெரியாது, சின்ன சின்ன சூறாக்களே தெரியாது. சுன்னத் 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 இருந்தா இப்போ ஓரளவு வந்து மிஞ்சிக்குது. எங்க தெரியுமா? அசருக்கு பின்னால் முன்னால சுன்னத், துஹருக்கு முன்னால பின்னால சுன்னத், மகரிபுக்கு முன்னால சுன்னத். இப்ப இதுதான் சுன்னத்து விளக்கி இருக்கிறாங்க. சுன்னத்தன வாழ்க்கை இல்ல, சுன்னத்துண்டா சதவாரத்தில் சுன்னத் என்ற அந்த வாழ்க்கையே மறைக்கப்பட்டு அதெல்லாம் பேசுறதுக்கே இடம் கிடையாது. அதெல்லாம் யோசிக்கவே அந்த காலத்துக்கு, அது அந்த நேரத்துக்கு இங்கெல்லாம் கிடையே. அந்த அந்த தாக்கத்தை நான் உருவாக்கணும். வீடுகளுக்கு மோட்டிவேஷன் பண்ணல, எங்களோட பிள்ளைகளை உட்கார்ந்து அந்த முகாக்கா செய்யல. நாங்க வீட்டுக்குள்ளான எங்களோட பிள்ளைகளுடைய உள்ளங்கள்ல இதனுடைய பொறுமையை நாங்க விளங்க வைக்கல. இது வெளியில அந்த வரக்கூடிய நேரத்துல வேறொரு ரூபத்துல வருது. இப்ப அங்க அந்த பிள்ளைகள் ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் பள்ளி நிர்வாகிகள், இப்பதான் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்கள், ஒவ்வொரு சங்கங்கள் இப்ப வாராங்க, மோட்டிவேஷன் செய்வோம். நாங்க இவங்களை வந்து நாங்க வாலிபர்களுக்கு ஒரு வாலிபர் நிகழ்ச்சியை செய்வோம், அதை செய்வோம். பெண்களுக்கு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் நடத்தவே இது காரணம். என்னால் அங்க சமைய வேண்டிய இடத்துல சமையல் இல்ல, அந்த இடத்துல சரியான தரபியத்தை பெறல. இனியமான அன்பான சகோதரர்களே, அந்த பெண் வீட்டுக்குள்ளால இருந்து அந்த பக்குவத்தோட வளருவாராக இருந்தா, தேர்தலான வாழ்க்கையை வாழக்கூடியவராக இருந்தா, ஒவ்வொரு நாளும் குர்ஆனோட தொடர்பு, மார்க்கத்தோட தொடர்பு. இப்ப திருமணம் முடிக்கிறார்கள். திருமணம் முடிஞ்சதுக்கு பின்னால இவருடைய வாயிலிருந்து வார்த்தை என்ன? அல்லாஹ் அல்லாஹ், குர்ஆன்ல இருந்தான், துஆக்கள் இருந்தான். இப்ப வயிற்றுல குழந்தை இருக்கிற நேரத்துல குர்ஆன் அதிகமாக ஓதுவோம். அதிகமாக குர்ஆன் ஓதுற நேரத்துல வயிற்றில் இருக்கிற குழந்தைகள் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வயிற்றுல குழந்தை இருக்கிற நேரத்துல ஹஸ்பண்ட் வைஃப், கணவன் மனைவி, நீங்க ஹராமான விஷயங்களை பேசவான வயிற்றில் இருக்கிற குழந்தை அதனை கேட்டுக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்ப நாம பேசுற பேச்சுக்களை வயிற்றில் இருக்கிற குழந்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதுனா, குர்ஆனை நாம ஓதும் பொழுது அந்த சவுண்ட் வயிற்றுக்குள்ள போய் அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தையில அதனுடைய பிரதிபலிப்பு உண்டாகுமா இல்லையா? எத்தனை தாய்மார்கள் இந்த அந்த பக்குவம், அந்த பேணுதல் அதுல எந்த அளவு தூரத்துக்கு ஒரு தாக்கம் உண்டாகும்?
நாங்க உண்மையிலேயே எங்களோட முஸ்லீம்கள் இத விலங்கல்ல இப்ப அந்நியன் இத விலங்கு எடுக்கிறான். உங்களுக்கு தெரியுமேக்கும் இப்ப வந்து NDDP நேஷனல் டேஞ்சரஸ் ட்ரக் கண்ட்ரோல் போர்டு இருக்கிறது எங்களோட நாட்டுல. அது அவங்க வந்து ஒரு 6-7 வருஷங்களுக்கு முன்னால අධ්‍යාපනයෙන් අපේ සමාජය ගොඩනගන්න පුළුවන්. අධ්‍යාපනය නැත්නම් තරුණ කට්ටියගේ ජීවිතේ ඉවරයි. අධ්‍යාපනය ඉතාම අත්‍යවශ්‍යයි. අධ්‍යාපනයෙන් තමයි මත්ද්‍රව්‍ය අපිට නැති කරගන්න පුළුවන් කියලා කියනවා. ஆனா இப்ப பேசுறாங்க. இப்ப அதை நிப்பாட்டி இப்ப எதை தெரியுமா பேசுறது? வீடுகள்ல தாய்மார்கள் அவங்களுக்கு மோட்டிவேஷன் அந்நிய முஸ்லிம் ஸ்கூல்ஸ்ல இல்ல, நான் சொல்றது அந்நிய ஸ்கூல்ஸ்ல அந்த தாய்மாரை கூப்பிட்டு அந்த தாய்மாருக்கு சொல்றாங்க, ඔයකට්ටිය කොහෙන්දලද හැදෙන්න ඕනේ දන්නවද? ළමයා කුසේ ඉන්නකොට අනවශ්‍ය දේවල් බලන්න එපා. ටීවී බලන්න එපා, චිත්‍රපටි බලන්න එපා, ටෙලිඩ්‍රාමා බලන්න එපා. ඒවා බලනකොට කුසේ ඉන්න ළමයා ඒවා අහගෙන ඉන්නවා. මේවා අහගෙන ඉඳලා අවුරුදු 10 15 12 වෙනකොට ඒ දේවල් ක්‍රියාත්මකව ඒ දේවල් චර්යාවට පත් වෙනවා. ක්‍රියා කරලා බලන්න පෙළඹෙනවා මේ ළමයි. ඒ නිසා මේ අම්මා වරුන්ගෙන් අපි ඉල්ලා සිටිනවා ඉතාම වැගෑපත් මේ ටීවී බලන්න එපා, ගෙදර ටෙලිග්‍රාම බලන්න එපා, චිත්‍රපටි බලන්න එපා. எப்படியான அட்வைஸ் பாருங்க. பிள்ளைங்க வீட்டுல கல்வியை கொடுக்குற சப்ஜெக்ட் எல்லாம் பேசுறது எதிர ළමයාව හොඳ ආකාරයට හදන්න. இது 1400 உங்களுக்கு சர்வகாலத்துல சொன்னதா இல்லையா? இதோட மார்க்கத்துல சொன்னது. அவனால சொல்றான். இது வந்து நேஷனல் டேஞ்சரஸ் ட்ரக் கண்ட்ரோல் போர்டுடைய இன்னைக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் யாருக்கு? வீடியோ இருக்கிற உம்மமாருக்கு, வீடியோ இருக்கிற தாய்மாருக்கு. நீங்க வந்து உங்களோட பிள்ளைய வயசு கொண்டு கேட்டா இதெல்லாம் பிரதிபலிப்பை உண்டாக்கும். பாருங்க, இதையே நாங்க மாற்றம் தீனுடைய அடிப்படையில அல்லாஹ்வுடைய சிந்தனைய, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை, குர்ஆனுடைய திலாவத்தை அது ஓதக்கூடிய நேரத்தில் அந்த தாயுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தைய கேட்டுக்கொண்டே இருக்கும். அதுக்கு பின்னால குழந்தை பிறந்ததுமே முதலாவது வலது காதுல அதான் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இடது காதுல இகாமத். வேற எந்த சொல்லும் கிடையாது, வேற எந்த பாட்டும் கிடையாது, வேற எந்த மியூசிக்கும் கிடையாது. எங்கட நாட்டுல கவர்மெண்ட் லேபர் ரூம்ல வந்து பணைய போட்டு வச்சிருக்கிறாங்க, மியூசிக்க போட்டு வச்சிருக்கிறாங்க. அதே ஒரு அலாது மாதிரி தாய்மார்கள் அதை சொல்லி அதை நிப்பாட்டணும். எனக்கு வானம் எங்க அண்ட வேகாப்பிட்ட எனிசா අපිට මේකේ ස්ට්‍රෙස් ඇති වෙනවා, මානසික ආතතියට අපි පත් වෙනවා. ඒ නිසා මේක වාන්න சொல்லுவோம். தாய்மார்களுக்கு இதை சொல்லுங்க, அதோட வாரம் சொல்லுங்க. அங்க இருக்கிற பேஷண்ட்டுக்கு விருப்பமான இல்லாத சொல்லக்கூடாது. ஏன் உள்ள வெளியில வரத்துல அந்த சொல்லுதான் கேட்கும். வாங்க போறதான் கேட்க போவேன். இன்னைக்கு உலகத்துல இது தெளிவான ரிப்போர்ட் தான். இதுல ஒளிமறை இல்ல. அதிகமாக முஸ்லீம்கள் நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாத்தை விட்டு போற வீராச ஆரம்பிக்கிறாங்க பெர்சன்டேஜ். அது வந்து 1-2 அதுக்குள்ளதான் நிற்குது. இஸ்லாத்தை விட்டு போற பெர்சன்டேஜ் all over the world 1.5 இதுக்குள்ளதான் இருக்கு இஸ்லாத்துக்கு போறோம். ஆனா இஸ்லாத்துக்குள்ளாக வாரவருடைய வீராசரம் 12 தாண்டி போயிட்டு 8 பாயிண்ட் இருந்து இப்ப 12க்கு மேலாக 12 வீராசாரத்தை விட கூட இஸ்லாத்துக்குள்ள வாரா. இதனுடைய பெரிய ரிசர்ச் நடந்துச்சு. என்ன ரிசர்ச் தெரியுமா? ஏன் இந்த முஸ்லீம்கள் இஸ்லாத்துக்கு போறாங்க? மிச்சமே கஷ்டமான நிலைமையில இருக்கிறாங்க. எங்கேயுமே முஸ்லீம்களுடைய தொடர்பு இல்லை, பயானும் இல்லை. ஆனா அவன்ல அல்லாத ஒரு பயம் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறேன். தேடினாங்க. அதனால முடிவு சொன்னாங்க, இந்த புள்ளகள் பிறந்தோடனே இவர்கள் வாங்க சொல்றாங்க. அல்லாஹ்ன்ற வார்த்தை முழுது முதலாவது. இது இல்லாமதான் இவங்களோட கன்வெர்ட் ஆகி போற வீதாசாரம் கூட்டுவதாக. அது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட சொல்றேன். பிள்ளைகள் ஆரம்பத்துல அதான சொல்றது காலத்தை சொல்றது எங்களோட ஹதீஸுடைய கிதாபுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை காட்டி தந்த முதலாவது
வயிற்றுல இருக்கிறதுலே சரி, வெளியில உலகத்துக்கு வாழறது இந்த சவுண்ட அல்லாஹ் கேட்கிறதுடைய தாக்கம், அவன் எவ்வளவு ஒரு கஷ்டமான நிலைமைக்கு போனாலும் மார்க்கத்தை விட்டதுக்கு தயாரி. அதனுடைய எஃபெக்ட், அதனுடைய தாக்கம் அது அப்படியே அந்த அளவுக்கு எல்லாம் வச்சிருக்கிறது. அப்ப அந்த பிள்ளைய காலில முதலாவது வார அந்த அலானுடைய சத்தம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். பின்னால தாய் பிள்ளைய வச்சுக்கொண்டு துவாவுறே வீட்டுக்குள்ளால அலிமுடைய ஹல்கால மோட்டிவேட்டட் அந்த பொம்பளை புள்ள, இப்ப குர்ஆன் ஓதுற பொம்பளை புள்ள, துஆக்கள் ஓதுற பொம்பளை புள்ள, அவதான் இப்ப தாயா இருக்கிறா. கையில புள்ள எடுக்கிற நேரம் எல்லாம் துஆ, புள்ளைய சிக்க வச்சுக்கொண்டு குர்ஆன் ஆயத்துக்கள் ஃபீட் பண்ற நேரத்துல குர்ஆன் ஓதுறா. இந்த வார்த்தைகள் எல்லாத்திலுமே ஜலாலியத்துடைய வார்த்தை போகுது போகுது போகுது. சப்கான்ஷியஸ் மைண்ட் அதுல போயிட்டு நிக்குது, பிறவிஞ்ஞானிகளை போயிட்டு நிக்குது நிக்குது நிக்குது. அல்லாஹ் அக்பர். அந்த நேரத்தில் அந்த புள்ள பேசுறதுக்கு ட்ரை பண்ணதுலே அது உள்ளத்துல அதிகமாக பதிஞ்ச வேர்ட் வந்து அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். அப்ப அந்த அளவு தூரத்துக்கு இந்த தாய் அந்த நிறைவேற்றிருக்கோம். அப்ப அந்த தாயை செலக்ட் பண்ணின மாப்பிள்ளை இப்படிப்பட்ட மாப்பிள்ளை ஆயிக்கோம். இப்படிப்பட்ட தத்துவாவுள்ள ஒரு பெண் தான் என் வாழ்க்கையில வரணும், தீனுள்ள பெண் என் வாழ்க்கையில வரணும், பேருதலான வாழ்க்கை வாழக்கூடிய பெண் வரணும் அப்படின்னு அந்த மாப்பிள்ளையோட வாழ்க்கையில எவ்வளவு பேருதல் இருக்கும். அப்ப அந்த பேருதல் அல்லாஹ் சொல்றா. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு புள்ள பேச ஆரம்பிக்கும் பொழுதே அல்லாஹ் சொன்னா அந்த உம்மா பாப்பம் சொல்லுவா. இனியமான அன்பான சகோதரர்களே, அது சும்மா கிடைக்கிறதல்ல. இந்த தியாகம், இந்த தீன், இந்த மார்க்கம், இந்த ஷரியத் சரியான முறையில் அது விலகக்கூடியவங்களா, அதற்கு அமல் செய்யக்கூடிய அந்த நிலைமையும் அந்த பக்குவமும் அவங்களுக்குள்ளால பிரதிபலிக்கும். இல்லைண்டா அந்த நிலைமை உருவாக மாட்டான். கனியமான அன்பான சொல்லி இதுதான் என்னோட லைஃப் லாங் உடைய ஒரு யதார்த்தமான ஒரு சுருக்கமான விடயத்தை. இந்த ஜலாலியத்தான வார்த்தை அல்லாஹ், அந்த வார்த்தைக்கே அல்லாஹ் அவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை வைத்திருக்கிறான்டா, அவனை நாங்க நம்ப வேண்டிய விதத்துல நம்புறது அவனுடைய கட்டளைகளை சரியான முறையில் எடுத்து நடக்கிறது. அதுதான் அந்த ஈமான். அந்த ஈமானுக்கு தான் அந்த பிரதிபலிப்பு உண்டாகும். இந்த ஈமான் ஈமான் அப்படின்றது வந்து குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஆலத்தில் அராபு ஆமன்னா. அரபியல் வந்து சொன்னாங்க, நாங்க ஈமான் நம்பினோம், நம்பி இருக்கிறோம். ஈமான் நம்புறது. அல்லாஹ் சொல்றான், நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க அஸ்லம்னான்னு சொல்லுங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீங்களோன்னு சொல்லுங்க, நம்பினு சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? ஈமான்ன்றது வந்து வெளியில உங்களை பார்த்துட்டு நம்புறது இல்லை. ஈமான்ன்றது வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸால நாங்க எடுக்கிறது அல்ல. இல்லைன்னா யாராவது ஒரு விடயத்தை காட்டி பாருங்களே இப்படியான சப்ஜெக்ட், உண்மையிலேயே இஸ்லாம் எவ்வளவு அதல். ஈமான்ன்றது வந்து மறைவான ஒன்றை நம்புறது, 100% மறைவாக இருக்கிறது. அதைத்தான் 100% நம்புறது. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன்தான் படைத்தான், அவனுடைய அனைத்து படைப்பினங்களும் அவனின் பக்கம் தேவையானது, நாங்களும் அல்லாஹ்வின் பக்கம் தேவையானவர்கள். இந்த நம்பிக்கை அல்லாஹ் அவன் படைப்பினங்களுக்கு நேர் மாற்றமான எங்களுடைய உள்ளங்கள்ல ஊசலாட்டக்கூடிய நிலைமையில இருக்கிறவன் அல்லாஹ். அவனுடைய அனைத்துமே படைப்பினங்களுக்கு நேர் மாற்றமானவன். அந்த நம்பிக்கை ஈமான் ஆகுதல் வந்து கேட்டாங்க. ஒவ்வொரு குறைச்சி காக்குற அந்த நேரத்துல அத காட்ட சொல்லுங்க, இதை காட்ட சொல்லுங்க, நாங்க நம்புறோம். காட்ட சொல்லுங்க நம்புறோம், அதல்ல சொல்றத நம்புறது. அதனாலதான் சஹாபாக்களை கொண்டு வந்து சொர்க்கம் நரகத்தை பத்தி பேசத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க சொர்க்கத்தை பத்தி நரகத்தை பத்தி. சஹாபாக்களோட உள்ளத்துல ஒரு மாற்றம் ஏற்படல. ஏன்? பார்த்து நம்புறதை விட கேட்டு நம்பி இருக்காங்க. அதனால முன்னால கொண்டு வந்து சொர்க்கத்தை வச்சாலும் மாற்றம் ஏற்படாதுன்றா பார்த்தா எப்படி நம்பணுமோ அதை விட நம்பி இருக்கிறாங்க. அதனாலதான் காட்டுல கேட்டாங்க, கியாமத்தை காட்ட சொல்லுங்க,
காபிரா வைத்துடுவார். அங்க காட்ட சொல்றதல்ல, சொல்றதையே நம்புறதுதான். 100க்கு 100 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்றாங்களோ அதுல நம்பிக்கை, எந்த விதமான மாற்றமும் இல்லை. அடிப்படையில அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ் சொல்லிருக்கிறான், அதை நம்புறது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை 100க்கு 100 அதே மாதிரி நம்புறது. அல்லாஹ்வுடைய வாக்கு நம்புறது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நம்பி செயல்படுறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை 100க்கு 100 நம்புறது, எந்த சந்தேகமும் இல்லாம. இந்த ஈமான், இதுதான் அடிப்படையான அந்த ஈமானுடைய நிலைமை. இந்த ஈமானத்தான் சஹாபாக்களுக்குள்ளாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி, வெளியில் உள்ள மெட்டீரியலால, தடவாளத்தால, வெளியில் இருக்கக்கூடிய பொருளால எந்த விதமான மாற்றமும் இல்லை. அல்லாஹ் அவனுடைய கட்டளை, அவனுடைய வாக்கு. பெரியமான அன்பான சொல்ல, அதனாலதான் ஒருவர் தொழுகையை விட்டுவாராக இருந்தால் காபிரா வைத்துவார். தொழுகையை விட்டாரு காபிரா வைத்துடுவார். ஏன்? அல்லாஹ்வுடைய கட்டளை அகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிறைவேற்றுங்க. ஏன் தொழுகையை நிறைவேற்றாமல் இருக்கிறாரு? சொல்ல தேவையில்லை, எனக்கு நான் சொல்ல மாட்டேன், சொல்லுறதற்கு. இவனுக்கு அந்த ஈமான்களை மறைவான அந்த ஈமான் நம்பிக்கையில குறை ஏற்படுது. இவன் தொழுகையை விட்டார். தொழுகையை பற்றிய கணக்கு கிடையாது. தொழுகையால அல்லாஹ் ரிஸ்குடைய வித்தியர்களை வச்சிருக்கிறார். தொழுகையால நிம்மதி கிடைக்குது, தொழுகையால சந்தோஷம் இருக்குது, தொழுகையால வெற்றி இருக்குது. தொழுகைதான் என்னோட வாழ்க்கையில அடிப்படையான ஒரு அமல். அது சலுகத்தாயிரம் அமலி, வைதா பதத்தாயிரம் அமலி. தொழுகை சீரான எல்லாம் சீராகும், தொழுகை கெட்டு போனா எல்லாம் கெட்டு போகும். இந்த நம்பிக்கை தொழுகைக்கு வராம இவர் கடையில உட்கார்ந்து நீங்கிறான். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் சொல்ல தேவையில்லை. இப்ப புறப்பை சொல்லுவோம். இங்க ஹய்யால ஸலாத், ஹய்யால ஃபலாஹ். லேட்டர் இல்ல, உடனடியா வாங்க, உடனடியா வாங்க, விரைந்து வாங்க, வெற்றியின் பக்கம் வாங்க. இப்ப வெற்றி என்ன? தொழுகை. தொழுகைதான் வெற்றி. டிகிரி அல்ல, படிப்பல்ல, காசி அல்ல, ஓரவர் அல்ல, ஏழவர் அல்ல, யூனிவர்சிட்டி அல்ல. வெற்றி தொழுகையில. தொழுகையை விட்டுட்டு நீங்க என்னதான் படிச்சாலும், தொழுகையை விட்டுட்டு என்னதான் சம்பாதிச்சாலும் உங்களுக்கு வெற்றின்றதே கிடையாது. உலகத்துல சும்மா சாதாரணமான ஒரு டிகிரி எடுக்கிறது வெற்றியா? ஒரு டிகிரி ஹோல்டரா மாறுறாரு, இது வெற்றியா? எல்லாரும் தானே எடுக்கிறான். இருக்கிறவங்க எடுக்கிறான், இல்லாம எடுக்கிறான், முஸ்லீம் எடுக்கிறான், நான் முஸ்லீம் எடுக்கிறான். அது வெற்றியாக எப்படி ஆக போறது? அல்லாஹ் சொல்றான், வெற்றியின் பக்கம் வாங்க. அப்ப தொழுகைக்கு கடையிலிருந்து இவருக்கு வர இயலாண்டா, இவரு அல்லாஹ்வுடைய இந்த வாக்குல இவருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இவருக்கு படிப்பை விட்டு தொழுகைக்கு வர இயலாண்டா சந்தேகம் ஏற்பட்டது. இவருக்கு இவருடைய ஏனைய வேலைகளை விட்டு தொழுகைக்கு வர இயலாண்டா சந்தேகம் ஏற்பட்டு. அதனாலதான் சஹாபாக்களோட வாழ்க்கையில தொழுகையை விட்டுதெல்லாம் எதையுமே செஞ்சதே கிடையாது. தொழுகையை விட்டுறது, தொழுகைக்கு நேரத்துக்கு வராமிக்கிறது பெரும் பாவமாக பார்க்கப்பட்டது, பெரும் பாவமாக பார்க்கப்பட்டது. அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. வாலிபர்கள், பெரியவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க, சஹாபி பெண்கள், சஹாபாக்கள், அதுக்கு பின்னால தாபிஊன்கள், தாபிஈன்கள், முஃபஸ்ஸிரூன்கள், முஹத்திஸூன்கள், ஃபுகஹாக்கள், முத்தகல்லிமூன்கள், ஹிஜ்ரி 400, 500, 600 இந்த தாக்கம் இருக்கு, இந்த பயம் இருக்கு, அந்த ஈமான் இருக்கு. இந்த குறை செஞ்சா வாழ்க்கையில குறை நடக்கும். இதை விட்டு வாழ்க்கையில நிம்மதியா இருக்கேனா? இதுலதான் வெற்றி அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த நம்பிக்கை நிச்சயமான அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு இதை விட்டுட்டு நீங்க என்ன கூட்டு போட்டாலும், என்ன படிச்சு டிகிரி வாங்கினாலும், சம்பாதிச்சு 2-3 கடை வாங்கினாலும் வாழ்க்கையில நிம்மதி கிடைக்க மாதிரி, சந்தோஷம் கிடைக்க மாதிரி எதுவுமே கிடைக்க மாட்டாங்க. இந்த தொழுகை அல்லாஹ் எங்களுக்கு தந்தவா, அந்த தொழுகையுடைய அந்த நம்பிக்கை ஈமான்களை எங்களோட எந்த அளவு தூரத்துக்கு பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. இதால வெற்றி இருக்குது, எவ்வளவு தூரத்துக்கு எங்களுக்கு அதுல பிரதிபலிப்பு உண்டாகுது. சுப தொழுகைக்கு வாரத்துக்கு
எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்குது. சுப நேரத்துல வாரதுக்கு, ஒரு பிசினஸை விட்டுட்டு வாரதுக்கு, தொழிலை விட்டுட்டு வாரதுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்குது. அப்ப அந்த கொண்டு வர வந்து இங்க தொழுகிறது கட்டாயம் பரவு. நல்லா கேட்கும், நல்லா கேட்கும். இங்க வந்து தொழுகிறது கட்டாயம் பரவு. அதை கொண்டு வரத்துக்கு ஈமான் தேவை, ஈமான் தேவை, ஈமான். அப்ப தொழ வாரது கட்டாயம்டா, அதுக்கு வாரத்துக்கு ஈமான் தேவைண்டா, அந்த ஈமான படிக்கிறதும் பரவு. இது வந்து சட்டம். மார்க்கத்துல தீன்ல ஷரியத்துல சட்டம். நீங்க தொழுகிறதுக்கு உது தேவை, உது தேவை. தொழுக உது இல்லாம தொழுக நிறைவேறாது. அப்படின்னா உது எடுக்கிறது பரவு, உது எடுக்கிறது பரவு. தொழுக உது இல்லாம நிறைவேறாது. எனவே தொழுகைக்கு உது கட்டாயம். அதனால தொழுகைக்கு உது எடுக்கிறது கட்டாயம். எனவே தொழுகைக்கு உது எடுக்கிறது கட்டாயம் என்பதால உது எடுக்கிறது கட்டாயம். இங்க சுபவுடைய தொழுகை கேள்வி வரையலாமே. ஏன்னா அந்த அளவுக்கு ஈமான் இல்லை. சுபவுடைய தொழுகையை தொழுதுட்டு போறவன் ஈமானுடைய கொடி எடுத்துட்டு போறான் இருக்கு. ஹதீஸ்ல வந்து இருக்குது. ஈமானோட போறாரு, தொழாதவன் சைத்தானியத்தோட போறான். அப்ப ஈமான் இந்த தொழுகைக்கு வானதுக்கு, சுபவுடைய அதானா உடனடியாக எழுப்பினான் வானதுக்கு என்ன தேவை? ஈமான் தேவை. அந்த ஈமான படிக்கிறது பலன். அப்ப அந்த ஈமான் தான் அந்த மறைவான அந்த சிந்தனைய ஞாபகத்தை உருவாக்கக்கூடியதாக. இதை படிக்கணும், இதை விளங்கணும், இதன்படி இந்த வாழ்க்கையில நாம அமல செய்யும். அதே மாதிரி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள என்னெல்லாம் கொண்டு வந்தாங்களோ அதை நம்புறது 100% சாதாரணமான அந்த விஷயம் அல்ல. அதை பார்த்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அதை கண்ணை மூடிக்கொண்டு நம்புறது. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி, அவங்களோட அறிவை பத்தி கிதாபுகள் எழுதுறாங்க. நான் அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லாஹ் அவனோட தஃசீர்ல ஒரு ஹதீஸ் கொள்வார். ஆச்சரியமான ஒரு ஹதீஸ் வந்து என்னன்னா, தஃசீர் ஹதீஸ்ல உலகத்துல அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை படைத்திருக்கிறான். அவங்களுக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கிறான். அந்த அறிவை 100ஆக பிரிச்சு அதுல ஒன்றை எடுத்தா இதுதான் உலகத்துல கியாமத் நாள் வரக்கூடிய எல்லாத்தையும் அறிவு. 99 மடங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 99 மடங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவு. ஒரே ஒன்றுதான். நீங்க என்ன கண்டுபிடிச்சாலும், மூலக்கார ஆள்தான் சொன்னாலும், நீங்க என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினாலும், என்னதான் செஞ்சாலும் அதெல்லாம் இந்த ஒன்றுக்குள்ளாலதான் அமையும். மற்ற 99 மடங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அறிவுண்டா, அவங்க சொல்றது பொய்யாகிடுமா, அவங்க சொல்றது தவறாகிடுமா, அவங்க சொல்றதுல அப்டவுன் இருக்கிறதுக்கு ஏழுமா? யோசிச்சு பாருங்க. நாங்க இன்னைக்கு எங்களை ஈமானுடைய குறைபாடு, நாங்க இன்னைக்கு ஓடுறோம், காலையில இருந்து மாலை வரையில ஓடு ஓடு ஓடு, ஒரு கிடைக்கிறது ஒன்றுமே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கொண்டு வந்த இந்த மார்க்கம் தீன், அவங்க சொன்னதுல இருக்கிற நம்பிக்கை குறைபாடுனால அவங்களுக்கு இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு அறிவை முழு உலக கியாமத் நாள் வரக்கூடியவங்க பிரிச்செடுக்கக்கூடியது ஒருத்தன் சொல்றத நம்பிக்கொண்டு நாங்க எங்களோட வாழ்க்கையை கழிப்பானமா இருந்தா யாரு அறிவாளி யாரு அறிவற்றோடு யோசிச்சு பாருங்க. 99 மடங்கு இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்றத கேட்கிறது புத்திசாலித்தனமா, அதிலிருந்து பிரிஞ்சு என்ன தெரியாத கேல்குலேஷன் எல்லாம் அது படாது. அந்த மாதிரியான டிவைடட் பண்ணப்பட்ட அந்த நாலேஜ் ஒருத்தர் சொல்றத கேட்கிறதா சஹாபாக்கள் இருந்த நம்பிக்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேராஜுடைய பயணம் பேசிட்டு திரும்பி வாரா. திரும்பி வந்ததுக்கு பின்னால அவங்க படுத்த அந்த படுக்கையிலிருந்து போன அந்த அதாவது சூடு கூட தணிஞ்சிருக்கல, அவங்களோட உது கூட காஞ்சிருக்கல, கொடுத்திருந்த உது கூட காஞ்சிருக்கல.
சூடு கூட தனித்திருக்கிறது. ஆனா மக்கால் இருந்து பைத்துல் மக்தீஸ் அங்கிருந்து அங்க அல்லாஹ்விடத்துல போனாங்க. அதுக்கு பின்னால எத்தனையோ விஷயத்துல பார்த்தாங்க, திரும்பி வந்தாங்க. வந்ததுக்கு பின்னால சொல்றாங்க, நான் வைத்து வந்தேன் மேராஜுடைய பயணத்தை. இதை கேட்டதுமே தான் கிண்டல் பண்ணினாங்க குறைசி காப்பீடு. அவங்கள்ட்ட அந்த நம்பிக்கை இருக்கிறது. அந்த நேரத்துல எக்கச்சக்கமான முஸ்லீம்கள் காப்பிரா போனாங்க. ஏன்னால் அது எப்படி நடக்க இருக்கும்? கண்ணால பார்த்து நம்புறது, கண்ணால பார்த்து நம்பின ஆளுகள். இது மறைவான ஒன்று. இதைத்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டு சொன்னாங்க, உங்களோட கூட்டாளி சொல்றாரு போயிட்டு வந்தாராமே, அவரு மேராஜுடைய பயணம் அல்லாஹ்வை சந்தித்து வந்தாராமே. அபூபக்கர் கேட்டாங்க, அவரும் சொன்னாரா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? அவர்தான் சொன்னாங்க. அவர் தான் சொல்ற 100க்கு 100 உண்மை. அபூபக்கர் சித்தீக் உண்மைப்படுத்தியவர். யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட பட்டம், என்ன வார்த்தை, நேரடியாக கேட்கவில்லை. அவங்க சொல்றாங்க 100க்கு 100 உண்மை. எப்படி உண்மை? அதுல அனுமனவு கூட சந்தேகம் வரையலாது. 100/1000 1000 மடங்கு அந்த நம்பிக்கை. அந்த நேரத்துல மக்கால எத்தனையோ தமிழா வைத்தாங்க. அதேபடி இன்னைக்கு ஐன்ஸ்டைனுடைய தியரி படி படித்தது அவங்களுக்கு தெரியும். அதுல பெரிய ஒரு கணக்கோட்டி இருக்குது. அவன் சொல்றான், உலகம் இதுக்கு முன்னால் எப்படியோ ஒரு நாள் நின்று. அவன் சொன்ன நின்று இருக்கிறான். கிட்டத்தட்ட 60 நிமிடங்கள் நின்று. அது அல்லாஹ்வுனால அந்த உலகத்துடைய ஓட்டத்தையே நிறுத்தாட்டினார். ஏன்? எடுத்த முழு காயம். முழு காயத்துக்கு என்விரான்மென்ட் சேஞ்ச் ஆகும். எங்களோட எல்லா மாற்றங்களும் உருவாகும். வாயுமண்டல மாற்றம் உண்டாகும், பஞ்சபூதங்கள்ல மாற்றம் உண்டாகும். மாற்றம் உண்டாகும். அப்படி நின்றா எடுத்த முழு எடுத்துதான் செய்யும், காயாது. என்ன மாற்றம் உருவாது இல்லை. பெட்லிருந்து போகிறது இருந்த சூடு இருக்கும், என்ன மாற்றம் உருவாகுது. உடல் அப்படியே நின்று இருக்குது. இன்றைக்கு சயின்ஸ் சொல்லுது, எப்படியோ ஒரு நாள் இந்த உலகம் நின்று இருக்குது. தெளிவான கணக்கு. நாம் இதை நம்புறதல்ல, இது நம்பிக்கைகளுக்கு சப்ஜெக்ட் ஆகல. நான் சொல்றேன், அவனே சொல்றான். அப்ப இதுல எந்த அளவுக்கு நம்பிக்கை? அல்லாஹ் அவனை போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சு வந்தாங்க. அது என்னோட மூளைய போட்டதல்ல, மூளைக்கு படாது. 100க்கு 100 சொல்ல அந்த அப்படியே நம்புறது. பாருங்க எப்படியான சோதனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அரபியோட காட்டு அப்படின்னா கிராமத்துக்குள்ள ஒரு அரபியோட ஒரு கணுதனை செய்யறாங்க. பேச்சுவார்த்தை நடக்கிற ஒரு குதிரையை வாங்குறத பத்தி பேச்சுவார்த்தை நடந்து பிரைஸ் முடிவு செய்யப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவ்வளவு நான் தான். அவரும் சொன்னாங்க, ஓகே இவ்வளவுதான் நடந்துச்சு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன வீட்டுக்கிட்டக்கு வாங்க, காசு வீட்டு இருக்குது, அதுக்குரிய பாரம் வீட்டு இருக்குது, நான் எடுத்தாங்க உங்களுக்கு, நீங்க வீட்டுக்கிட்ட வாங்க அப்படின்னு ஒண்ணு ஓடோடி வாரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசரமாக நான் வாங்கிட்டேன் பொருளை, அதுக்குரிய பாரத்தை கொடுத்துடணும். அவன் பின்னால வாரான், குதிரையை எடுத்துக்கொண்டு கொள்ள வாரான். வரத்திலே ஆட்கள் வாரா வந்து கேட்கிறான், கூட குதிரையை விற்கிறீங்களா? அவன்டையுமா நீங்கல்ல. அவன் சொல்றான், ஆமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விற்ற விலையை விட கூட சொல்றான். அவங்க எப்படி ஆகுறாங்க, நான் அவ்வளோக்கு எடுக்கிறோம் அப்படின்னு. பாருங்க எப்படியான ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசரமா கொண்டு போனான். பின்னுக்கு வாரவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கினன்றதும் தெரியாது. அப்ப இந்த வரத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உங்களுக்கு இந்த குதிரைய விற்கல அப்படின்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னப்பா சொல்றீங்க, நீங்க வித்துட்டீங்க, நாம பேச்சுவார்த்தையை முடிச்சோம், அதுதான் அங்கிருந்து நான் வாரேன், என்னுடைய பொறுமதியை உங்களுக்கு தாரதுக்கு. நீங்க என்ன சொல்றீங்க, விற்கல என்ன சொல்றீங்க? இல்ல நீங்க விற்கல. அப்படி வித்து இருந்தா சாட்சி கொண்டு வாங்க. சாட்சி இல்லாம நான் தரல
சொன்னாங்க, நாங்க 2 பேரும் சொல்லி கணக்கு செஞ்சோம், பேச்சுவார்த்தை நடத்தினோம், பேச்சுவார்த்தையை முடிவு செஞ்சோம், அங்க வேற யாரும் இருக்கல விட்னஸ், நான் எப்படி சாட்சியை கொண்டு வராது? அவன் சொல்றான், நான் இதோட கூட விலைக்கு நான் விற்க போறேன், நான் விருப்பம் தான், நீங்க அந்த எடுத்துக்கோங்க, அப்படியெல்லாம் விற்க போறேன். சல்லல்லாஹு திருப்பி சொல்றான், நான் உங்களுக்கு சாட்சி கொண்டு வரேன், நீங்க விட்டுட்டீங்க, நான் எடுத்துட்டேன், அதுக்குரிய பொறுமதியெல்லாம் நான் கொண்டு வரதுக்கு வந்தேன். இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த நேரத்துல அந்த இடத்தால ஒரு சஹாபி போறாரு, இதை பார்க்கிறார். அதாவது சுதைமா ரலியல்லாஹு அன்ஹு இதை பார்க்கிறார். சப்ஜெக்ட் எழுதிச்சு ஓடோடி வந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சாட்சி, நீங்க இந்த குதிரையை வாங்கினேன். வெடுத்த வாய் சுதைமா பார்த்து பேசுங்க, என்ன நீ இருமையா கிட்ட கேள்வியவா, நீ இருமையா கிட்ட நான் வாங்கினேன்றதுக்கு ஆதாரமா நீ இருமையா? எப்படி சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க? கேள்வியவா? இந்த ஈமான் நாங்க சும்மா எப்படி தெரியுமா நினைச்சு கொண்டீங்கிற பயான் கேட்டோம், அதோட 3 நாள் போயிட்டு வந்தோம், ஒரு 40 நாள் போயிட்டு வந்தோம், 4 மாதம் தஷ்கீல் மாசால 4 மாதம் போயிட்டு வந்தோம். என்னதை படிச்சீங்க? நாங்க 6 நம்பர் படிச்சோம், பயான் பண்ணினோம், ஆர்த்துதார்ல துவாக்களை நாங்க படிச்சோம், நாங்க சொல்றதுதானே. இது கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். இது விளங்குறது லேசான விஷயம் அல்ல. சல்லல்லாஹு ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம். சல்லல்லாஹு 2 சஹாபாக்களை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு என்ன சொன்னாங்க, நீங்க இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க, நீங்க இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. 2 சஹாபிகளும் போக தயாராகத்திலே கேட்டாங்க, உங்கள்கிட்ட ஏதாவது சாப்பிட்டது இருக்குதா, கட்டுச்சாதம் இருந்தீங்களா? அந்த 2 சஹாபிகளும் சொன்னாங்க, ஒன்றும் இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போயிட்டு ஒரு தோல் குருத்தியில தண்ணியை ஊற்றிட்டு வாங்க. எடுத்துட்டு போயிட்டாங்க, தோல் குருத்தியில தண்ணியை ஊற்றி கொண்டு வந்தாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுக்கிறாங்க, அதுல ஓதி ஊற்றிட்டு அதை கட்டுறாங்க, கொடுக்குறாங்க, எடுத்துட்டு போங்க. அந்த 2 சஹாபாக்களும் ஒரு வார்த்தையுமே பேசல. நாங்க சாப்பாடு இல்லை, நாங்க போறோம், சாப்பாடு எதுவும் இருக்கிறதான்னு கேட்டு இல்லைன்றோம், தண்ணிய தாரிகளை ஒரு ரொட்டியே என்னமாலும் கரைய தந்தாலும் கூட ஓரளவு ஓகே, தண்ணி சஹாபாக்கள் கேட்டிருந்தா காத்துக்காக. நாங்க இமாண்ட பாடத்தை நாங்க ஒரு விளங்க வேண்டிய விதத்துல நாங்க விளங்கலன்றது நாங்க இன்றைக்கு எங்களோட செயற்பாடுகள் மன்னிச்சுவோம், எங்களோட நடத்தைகள், எங்களோட பேச்சுவார்த்தைகள், எங்களோட செயற்பாடுகள் எல்லாமே அந்த யதார்த்தமான அந்த நிலைமையில சும்மா மேலோட்டமான நிலைமையில தான் இன்னைக்கு நாங்க இருக்கிறோமே தவிர அந்த அந்த நம்பிக்கை, அந்த உறுதிப்பாடு, அந்த அந்த நிலைமை அலையங்க அழியங்க ரலியல்லாஹு அன்ஹு. அவரு கண் வழியா அல்லாஹ்வுடைய தூதரை அவருக்கு கண் வருத்தமாக இருக்குது. சொன்னாங்க, அவரை கூட்டிட்டு வாங்களே என்று அழுதல் வாராம். சொன்னாங்க, என்ன செய்தி? சொன்னாங்க, கண்ணுல சரியான வலிக்குது அல்லாஹ்வுடைய தூதரே. நாங்க என்ன சொல்லுவோம், நல்லா ஐ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஒன்றை பாருங்க. கண்ணுல கண்ணீர் வருதுன்னா உங்களுக்கு சளி பிரச்சனையாக இருக்கும், அப்படி இல்லைன்னா உள்ளுக்கால ஏதாவது இன்ஃபெக்ஷன் பேசிக்கும், அதனால உங்களுக்கு கண்ணீர் வருது. இந்த அவசரமா நாங்க ஒரு டாக்டரை பாருங்க. நாங்க இந்த கருத்தானே மோட்டிவேட்டட் ஜமாத்ல 4 மாதம் முடிச்சுட்டு வந்தவரும் அதான் பேசுறேன், 40 நாள் முடிஞ்சதும் அதான் பேசுறேன், ஆன்லைன்ல செய்யறதும் அதான் பேசுறேன். அங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இந்த முபாரக்கான விரலை எடுத்து உமிழ் நீரை எடுத்து கண்ணில் வைக்கிறாங்க. அல்லாஹும்ம அதில் ரப்பனா அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஹு ஷிஃபா லா யுகாதிரு ஸகமா சொல்லிட்டு கையை எடுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கொடியை தூக்கினாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லுங்க, நான் என்ன செய்ய? அதுல பின்னால சொல்றாங்க, அண்டையிலிருந்து இந்த வாழ்நாள்ல கண் வருத்தம் ஏற்பட்டதே. அது என்ன? இது என்ன? நீங்க சொல்றது டாக்டர் தானே இல்லையா?
அதெல்லாம் டாக்டர் அந்த நிறைய பேர் மருந்தோட சுற்றுற பேக்ல இப்ப புதுசா டப்பா எல்லாம் வந்துச்சு ஒன்றுல மெட்ஃபார்மின் இன்னொன்றுல ஆன்டிபயோட்டிக் இன்னொன்று எல்லாத்தையும் வச்சுக்கொண்டே தான் துவாக்கு நான் தந்த அந்த பாவங்களான துவாக்கு ஆச்சரியமான இந்த அளவு நம்பிக்கை உள்ளது. இங்க 2 சஹாபியும் கேட்கல, எடுத்து போனாங்க. போனா அங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற இடம் வந்துருச்சு. இடம் வந்தோடனே 2 பேரும் சரியான பசி. 2 பேரும் சொல்றாங்க, 2 பேரும் நாங்க 2 பேரும் பசியா உணர்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு சொன்னாங்க, நீங்க போய் சேர்ந்த இடத்துல அங்க போயிட்டு சாப்பிடுங்க, அங்க போயிட்டு சாப்பிடுங்க. இப்ப அந்த எப்படியான மென்டாலிட்டி யோசிச்சு பாருங்க, மனநிலை எப்படி இருக்கும். நான் இன்னைக்கு பேசுறேன் அதெல்லாம் சரிதான், அதெல்லாம் ஓகே தான். அந்த காலத்துல அப்படியெல்லாம் நீதி தான். இப்படி இந்த காலத்துல சரிவாக படிக்கணும் தானே. உள்ள மாப்பிள்ளை காலத்துல நல்லா படிச்சுறதானே மகளுக்கு மாப்பிள்ளையா பார்க்கணும், நல்ல வசதியானதான் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா எப்படி மாநில வாழ்க்கை போகும்? என்னோட தேட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை. இன்னைக்கு எப்படியான என்னோட வார்த்தைகள் எல்லாம் நான் இங்க வேண்டும் கொண்டு இருக்கிறோம் வச்சு பாருங்க. அந்த டீப்னஸ் அப்படியுமா இமான், அந்த டீப்னஸ் இங்க பேசி அதை அப்படியே குறைக்கிறாங்க. அந்த 2 சஹாபாக்களும் சொல்றாங்க, இன்பமான ரொட்டியே இறைச்சிக்கரையும் பெற்றுக் கொண்டோம். எப்படி ரப்பு அல்லாஹ் அந்த ஈமான் எங்க? எதை படிக்கிறோம்? நான் இந்த எந்த ஈமான படிக்கிறோம்? ஆதாரியா ஹுதைமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அந்த சோதனை எப்படியான சோதனை? ஹுதைமா நீங்க எப்படி சொல்றீங்க? ரலியல்லாஹு அன்ஹு ஹுதைமா எப்படி சொல்றீங்க? பிரியமான அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் செல்ல ஜலாலுஹு அவாலுஹு அவனுடைய வாக்கு அதில் எந்த சந்தேகம், அவனுடைய கட்டளைகள் அதை நிறைவேற்றுவதனால வெற்றி நல்ல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்கள் 100க்கு 100 உண்மை, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த யதார்த்தம் ஹுதைமா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டோடனே ஹுதைமா ரலியல்லாஹு அன்ஹு தெரியுமா சொன்னாங்க, அது சாதாரணமான விஷயம் அல்ல. கேட்ட கேள்வி யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பயந்து போயிட்டு நடுக்கம் உண்டாகி, உண்மையிலே நான் நீங்கள தானே, எப்படியோ நான் சாட்சின்னு சொல்லிட்டேன், ஓகே நம்பிக்கையில சும்மா சொல்லிட்டேன். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டான், உங்களே மன்னிச்சோம் அல்லாஹ்வுடைய தூதரே, தெரியாம நான் சொல்லிட்டேன்டா அதே இடத்துல காசு வாங்கிடும்.
தெரியாம நான் சொல்லிட்டேன் என்று சொல்லிருந்தா காபிராஜிப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட தெரியுமா, இவருடைய டீப்னஸ் ஆஃப் ஈமான், உங்களுடைய ஈமான் எந்த அளவு தூரத்துக்கு டீப்ல இருக்கிறாரு. இப்பதான் சொல்றாங்க, எப்படி சொன்னீங்கன்னு. அல்லாஹ்வுடைய தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க சொர்க்கத்தை பத்தி சொல்றீங்க, நரகத்தை பத்தி சொல்றீங்க, அல்லாஹ்வுடைய அஸாபை பத்தி சொல்றீங்க, மௌத்தை பத்தி சொல்றீங்க, மௌத்துக்கு பின்னால கபரை பத்தி சொல்றீங்க, நீங்க சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை சொல்றீங்க, நீங்க சொர்க்கம் நரகத்துல போற நிலைமைகளை சொல்றீங்க. நாங்க உங்களோட இருந்தோமா, நாங்க உங்களோட வந்தோமா, நீங்க சொல்றீங்க. இதெல்லாம் மரப்பட்ட தேவல் மேல விசுவாசத்தை கொள்வாங்க. மேகமுகத்தை யார சூழல்லாம் மேகமுகத்து அவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் 100% நாம நம்புறோம், அதுக்கு மேலே நம்புறோம். நீங்க இந்த குதிரையை வாங்கி இருக்கிறீங்க, சந்தேகமே இல்லை. அவ்வளவு பெரிய விஷயத்தை நம்புற நாங்க இந்த சின்ன விஷயத்துக்கு எந்த விதமான நிலைமையும் இல்லை. 100க்கு 100 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவதான் சொன்னாங்க. நல்லா விளங்கிக்கோங்க, இந்த டீப்னஸ் ஆஃப் ஈமான் இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இப்பதான் சொன்னாங்க, ஹுதைமா இன்றைக்கு பின்னால யாருக்காவது சாட்சியாக வந்தா இவருடைய சாட்சி 2 பேருடைய சாட்சிக்கு சமன். இவருடைய சாட்சி 2 சாட்சிக்கு சமன். நிகாஹ் கொண்டு வந்து உட்கார வச்சா 2 சாட்சி இருக்கிறது நிபந்தனை. ஹுதைமா மட்டும் வந்தாவே போதும் 2 சாட்சி. இது பின்னால காலத்துலதான் இதனுடைய பிரதிபலிப்பு ஏற்பட்டுச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால குர்ஆன் கொண்டு சேர்க்கிற நேரத்துல அதுக்கு பேஸாக எவிடன்ஸாக பாடமாக்கி போடும். அந்த பாடத்துக்கு ஏற்ற விதத்துல எழுதப்பட்டதாக இப்போ இப்படிதான் குர்ஆன் சேர்க்கப்பட்டு சும்மா ஒருத்தர் வந்து ஓதுறதுக்காக வேண்டி அதை சேர்க்கல. எவிடன்ஸ் இருக்கணும். எவிடன்ஸ் ஒரு ஆயத்து வந்துச்சு, அந்த ஆயத்து எங்கேயுமே எழுதப்பட்டில்லை. 2 சாட்சி முக்கியம். அந்த ஆயத்து எங்கேயுமே எழுதப்படல. ஆனா அந்த ஆயத்து ஒரே ஒரு ஆள் தான். யாரு? ஹஜ்ரத் ஹுதைமா ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு மட்டும்தான் அந்த ஆயத்து தெரியும். சொன்னாங்க, இது குர்ஆனுடைய ஒரு ஆயத், இது குர்ஆனுடைய ஒரு ஆயத். உமர் சொன்னாங்க, 100க்கு 100 நாங்க ஏற்றுக்கொண்டே ஆகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, ஹுதைமாவினுடைய சாட்சி 2 சாட்சிக்கு சமன் எழுதுவாங்க அப்படின்னா. டீப்னஸ் ஆஃப் ஈமான், இது சாதாரண ஈமான் அல்ல, சும்மா பேசுற ஈமானுக்கெல்லாம் கொடுக்கிறது அல்ல, அதுக்கு அசைக்க முடியாதது. இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அது சஹாபாக்கள், தாபிஊன்கள், அந்த வரலாறு, அந்த யதார்த்தம், அதனுடைய சாயலாவது, அதுல கொஞ்சம் பூசிக்கொண்டதுக்காக வேண்டியாவது, அதற்கு தாவத் தப்லீகுடைய உழைப்பு, இதுல அல்லாஹ் அந்த பிரதிபலிப்பை வைத்திருக்கிறார். ஏன்? தாவத் ஈமானுடைய தாவத், தாலீம் ஈமானுடைய தாலீம், என்னோட ஹிதமத் ஈமானுடைய ஹிதமத், இபாதத் ஈமானுடைய இபாதத். என்னோட முழு வாழ்க்கை சஹாபாக்களோட வாழ்க்கை இதாதான் இருந்துச்சு. ஈமான்ட தாவத், ஈமான்ட இபாதத், ஈமான்ட ஹிதமத், ஈமான்ட தாலீம். பாருங்க, இந்த 4 ஈமான். எங்களோட இபாதத்தும் ஈமான், ஹிதமத்தும் ஈமான், தாலீமும் ஈமான், எங்களோட தாவத்தும் ஈமான் தான். அதுக்கு கொடுத்த அந்த பரிசானது. இது வெறுமனே சும்மா தாவத் அல்ல, சும்மா தாலீம் அல்ல, சும்மா இபாதத் அல்ல, சும்மா ஹிதமத் அல்ல. ஈமான்ட தாவத், ஈமான்ட தாலீம், ஈமான்ட இபாதத், ஈமான்ட ஹிதமத். அதுக்கு தான் இந்த பிரதிபலிப்பு. சஹாபாக்களோட வாழ்க்கையில் இருந்த 4 அந்த அமல்கள் இந்த உழைப்புல, தாவத் தப்லீகுடைய உழைப்புல இதைத்தான் நாங்க வச்சிருக்கோம். இதுதான் 3 நாள், 40 நாள், 4 மாசம், வருடம், 3 வருடங்கள், 6 மாதம், 2 மாத தர்த்தீப், இது எல்லாமே நாங்க சும்மா தெரிஞ்சவாறல்ல. என்னோட முழு போக்கத்தும் 3 நாள் 72 hours என்னோட எப்ப பார்த்தாலும் ஈமான்ட தாவத்தோட, ஈமான்ட தாலீமோட, ஈமான்ட இபாதத்தோட, ஈமான்ட ஹிதமத்தோட எங்கட நேரங்கள் கழியதா இருந்தா அந்த குவாலிட்டி உருவாகும். 72 மணி நேரத்தில் அந்த குவாலிட்டி உண்டாகும், 40 நாள் அந்த குவாலிட்டி உண்டாகும், 4 மாசத்துல
ஈமான் உடைய ஹரக்கத் அப்படின்னா, ஈமானுடைய ஹரக்கத், ஈமானுடைய அந்த அதிகாரத்துக்கு போகக்கூடிய அந்த நிலைமை இது. அந்த அந்த செக்ஷனுக்கு வந்து சேர்றது சந்தேகமா? ஹயாத்து சஹாபா உங்களுக்கு முழு சஹாபாக்களோட வரலாறு எடுத்து பேசுங்க, படிங்க. அதுல முழுக்க என்னோட அந்த சஹாபாக்களுடைய முழு வாழ்க்கையும் கனியமான அன்பாக சொல்றது வாய்ப்பேட்டல்ல, இது பிராக்டிகல் லைஃப் வாழ்க்கையில அதனுடைய பிரதிபலிப்பு உண்டாகும். அதுக்குதான் இந்த உழைப்பு, எங்களோட முழு இந்த முயற்சியும் 3 நாளும் 40 நாளும் 4 மாசமும் 5 அமலும் எங்களோட வீட்டுடைய சூழலும் வீட்டுடைய காரியமும் வீட்டுடைய அந்த தவத்துடைய சூழல் எல்லாமே இதை உருவாக்குறது. இது வந்துருச்சுன்னா மற்ற எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஈமான் அவருடைய இந்த நிலைமைக்கு வந்துருச்சுன்னா பொய் சொல்லி கடையில பஜார்ல விற்க மாட்டான், பொய் சொல்லி ஏமாத்தி விற்க மாட்டான். அதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுல இருக்கிறதுல பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல சாப்பிடறது ஒண்ணுமே இல்ல, துணியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, விட்டுடுவாங்களே எடுத்துட்டு போனாங்க பஜாருக்கு. பஜாருக்கு போய் அதான் யார் சரி எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா 6 ஊக்கியா வாங்கிட்டு போயிட்டாங்க, 6 ஊக்கியா வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்ப இந்த 6 ஊக்கியா வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு சதகா கொடுக்கல, சாப்பாட்டுக்கு பசுவாக்கு நேரத்துல அந்த நேரத்துல தான் ஒருத்தர் வாராரு, யாரு அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த 6 இந்த சதகா கொடுப்பாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு பல மடங்காக்கி தருவார். காசு கொண்டு போறோம் அதிகாக்கிட்டு வாராரு, எனக்கே இல்ல இவருக்கு எங்க கொடுக்க போக. இது ஈமான் என்ன நிலைமையில இருக்கிறது யோசிச்சு பாருங்க. இங்க பஜார்ல யாரு அல்லாஹ்வுக்காக சதகா கொடுப்பாங்களோ அல்லாஹ் பல மடங்காக்கி தருவார், பல மடங்காக்கி தருவார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த 6 ஊக்கியாவை குடிக்கிறார். ஏமா ಎದುರಡ್ತೋಣೆ ಪೌಲಡ್ತೋಣೆ ಎದುರ ಹತ್ತಿರ ದುನ್ನಡ ಪಸ್ಸೆ ಅಯಗಣಿಸ್ತಾನೆ ಅಂತ ಹತಗಣಿಸ್ತಾನೆ ಏ ಕಟ್ಟಿಯದ ಸದಕಾರಣಿಂದ ಪಸ್ಸೆ ಅಥವಾ ಎಲ್ಲ ಬಿಡ್ತಾನೆ ಅವರು ನಿಗಡೆ இந்த நம்பிக்கை ஈமான் இல்ல தருவார். இது குர்ஆன் ஆயத். சதகாவை நாம் கொடுத்தேன் தருவார், எந்த சந்தேகமும் கிடையாது. இது எப்படி இருக்கும் உள்ளம் இந்த பாருங்க, இந்த லெவல்ல இருக்குதா ஈமான். எந்த புழுவாந்து ஓட விழாக்க ஓட கணக்க இல்ல புலவன் எந்த புழுவாந்து கொடுக்கேருமா அந்த ஈமான் இருக்குதான்னு பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அதுல முன்னு போகத்திலே ஒத்தர் வாரார் ஒட்டாக எடுத்துக்கொண்டு இதை வாங்குறீங்களா ஒட்ட உடனே அலையிலாம் ஒண்ணும் இப்ப என்ன செய்யறது ஒன்றுமே இல்லை அழகாண்டு வந்து கேட்கிறாங்க வாங்குறீங்களா அலையோடு சொல்றாங்க என்னட்டா கையில் ஒன்றுமே இல்லை உங்க நீங்க வந்து அபுல் ஹசன் தானே, நீங்க அபுல் ஹசன் தானே, ஹசன் வாப்பா அலிதானே சொன்னாங்க. ஆமா உங்களுக்கு நல்லா தெரியும், எடுத்துக்கோங்க இதை வித்துட்டு அல்லது இதுக்கு புறமணிக்க காசு தான், இதுல புறமணிக்க புறமணிக்க ஒரு பிரச்சனை இல்லை. எடுத்தாங்க. கனியமான அன்பாக சொல்ல வாராரு, இந்த ஒட்டாத விற்கிறீங்களா அலிதான சொன்னாங்க. ஆமா வைக்கிறேன். எவ்வளவு பாருங்க, எவ்வளவு பியூரிட்டி கமர்ஷியல் டிரான்சாக்சன் பினான்சியல் ஃபீல்ட்ல எவ்வளவு பியூரிஃபைட் பண்ணி பாருங்க, சுத்தத்தை பாருங்க. நான் 100 ஊக்கியாவுக்கு வாங்கினேன், நீங்க உங்களுக்கு எவ்வளவு தரையில இன்னைக்கு வாங்கின விலையெல்லாம் என்னுடைய கோட் பேர்ட் தானே, கோட் பேர்ட் ஏபிசி சிடிசி அதானே விளங்காமீங்க எப்படி சரி போட்டு டபுள் ட்ரிபிள் ஆக்கி வாங்கின விலைக்கே தந்தாரு உங்களுக்கு பச்சை பொய்யா இல்லையா? எப்படி எல்லாம் தெரியுமாங்க சொல்லுங்க. எப்படியான சுத்தம் இருக்குமா சொன்னாங்க. நான் 100 ஊக்கியாக்கு இதை விற்கிறேன் எடுத்தேன் அவர்கிட்ட. நீங்க அவர் சொன்னாங்க 300 ஊக்கியா தான். 6 அங்க ஊக்கியா கொடுத்தாங்க, 300 ஊக்கியா பஜாருக்குள்ளே நேரமும் இல்லை. எப்படியான ஈமான் இருக்கும் கொடுத்தாங்க. இப்ப அந்த 100 ஊக்கியா கொடுக்கறதுக்கு தேடி 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 எல்லாம் பண்றாங்க. எனக்கு ஒட்டாம் தந்தவர் யாரு, நான் அவரை கொடுக்கணுமே. பார்த்து மாலையாக இருச்சு, சப்ஜெக்ட் இல்ல. அவளையோட வாராங்க வீட்டுக்கு, வீட்டுக்கு உட்கார்ந்து நீக்கிறாங்க. உள்ளுக்கு போறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உள்ளுக்கு போகத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லிட்டு கேட்கிறாங்க, அலி ஒட்டாக்குற சம்பவத்தை நீங்க சொல்றீங்களா நான் சொல்லலாம்?
நான் சொல்லுவா, நீங்க சொல்றீங்களா? சொல்றது அல்லாவுடைய தூதரே, நீ அந்த 6 முக்கியமா கொடுத்தீங்க தானே, நீங்க வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு வரணும், ஆனா அந்த நம்பிக்கை ஈமான பாருங்க கொடுத்தீங்க தானே, அல்லாவுக்கு மிக விருப்பமானதாக அது மாறிடுச்சு. அதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு பிரதியாக தர விரும்பி ஹஜ்ரத் ஜிப்ரீல், ஹஜ்ரத் மீகாயில் போன்றவங்கள சொர்க்கத்திலிருந்து ஒட்டகத்தை கொடுத்து அனுப்பினா. முதலாவது எடுத்து வந்த ஒரு மலக்கு உங்களுக்கு வித்த மாதிரி ஒரு நிலைமை, 2வது வந்தவரும் அவர் மலக்கு அதை வாங்கிட்டு சொர்க்கத்தை ஒரு பேசி விட்டுட்டாங்க. உங்களுக்கு 300 ரூபியா. எப்படியான அந்த ஈமான் நண்பான சோழல். இதுதான் எங்களோட பாடம், இதுதான் எங்களோட எஜுகேஷன். நாம் இதைத்தான் எஜுகேட் ஆகும். இதுக்கு எதிராக தான் வெளியில் உள்ள எல்லாமே செக்யூலரிசம் இதுக்கு எதிராக. நாங்க அதுலதான் பிள்ளைகளும் மாட்டி, எங்களோட பெண்களும் மாட்டி, எங்களோட மனைவிமாரும் மாட்டி, எல்லாருமே மாட்டிப்பட்டோம். அது விளங்குதில் அந்த யதார்த்தமான ஈமான். இந்த உழைப்பு தவறுடைய உழைப்பு அல்லாஹ் எங்களுக்கு தந்தீங்கிறான். பெரிய பாக்கியமாக எவ்வளவுக்கு நாங்க இந்த ஈமான் தாவத், ஈமான் தாலீம், ஈமான் இபாதத், ஈமான் ஹிதமத்தில் ஈடுபடுவோம். நிச்சயமாக அது மாதிரியான அந்த நம்பிக்கை உருவாகும். அதுதான் ஈமான் பில் கைப். அந்த ஈமான் பில் கைபுக்கு வர வேண்டிய உதவிகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா தாரதுக்கு அவன் இன்றைக்கு எங்களுக்கு வாக்கு தந்திருக்கிறான். நாங்க எங்கட பக்கத்தால் இருக்கிற ஈமான் டிராப்ட்ல நீங்க பாருங்க 99.9 வரும், 100 வராது. இப்படி போயிட்டு வரும். அதல்ல அல்லாஹ் பார்க்கிறதுக்கு இல்ல ஹெப்டென்டோன 100 தான். நம்ம அணுநமையாய் தசமநமையாய் நமே சீய அந்த ஈமான் அதான் படிக்கிறதுக்கு 3 நாள் போயிட்டு 3 நாள் முழுக்க 10 வருஷமா 3 நாள் போறது இல்ல, 3 நாள் 4 மாதம் 40 நாளா டெவலப் ஆகும். நிறைய நிலைமைகள் வரும், பிரச்சனைகள் வரும். அந்த நேரத்தை சந்தோஷமா முன்னுக்கு போகணும். அல்லாஹ் சோதிக்கிறார், அல்லாஹ் பார்க்கிறான் என் ஈமானை. யா அல்லாஹ், நான் விட மாட்டேன், நீ உன்னுடைய வாக்குல சந்தேகம் இல்லை, நான் முன்னுக்கு போய் எவ்வளவு வேணும்னாலும் சோதி. பிள்ளையால பிரச்சனை, குடும்பத்தால பிரச்சனை, தொழிலாள பிரச்சனை, வீட்டால பிரச்சனை, எல்லா ஆங்கிள் யா அல்லாஹ் எனக்கு தெரியும் நீ சோதிப்பாயிட்டு. நான் இந்த சோதனை அல்ல எல்லாத்திலும் பாசாய் முன்னுக்கு தான் போவேன், செய்யல மாட்டேன். எனக்கு உறுதியான ஈமானத்தா, எனக்கு இன்னும் ஈமான் உறுதியாது. முன்னுக்கே போற அந்த பூவல், அந்த நிலைமை இதுல அதுக்குரிய சொல்லுவாங்க. தயாராகுமா? உறுதியான நியத்தோட சொல்லுங்க, நான் இன்ஷா அல்லாஹ் நான் வெளிநாடுகளுக்கு போறதுக்கு தயாராக இருக்கிறேன். மிச்சம் எவ்வளவு தூர போயிடுமோ தூர நான் இன்ஷா அல்லாஹ் போறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். எலும்புகளை அவசரமா நான் இன்ஷா அல்லாஹ் வெளிநாடுகளுக்கு போறது தயாராக இருக்கிறேன். 44 மாதம் எலும்புகளை அல்லாஹ் கபூல் செய்வானா, எலும்பக்கூடிய ஊரோடைய கபூல் செய்வானா, அல்லாஹ் தார பிரச்சனை நீக்கி வைப்பானா, தந்தை தந்தையா தீனு கபூல் செய்வானா, ஆயுத நீளமாக இருப்பானா, ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுப்பானா, எல்லா விதமான கைகளையும் வரக்கங்களையும் கொடுப்பானா, எலும்பக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செழிப்பை கொடுப்பானா. இந்த உழைக்கூடிய